யாராவது வேலை இடத்துல வெள்ளைக்கார பொம்பளைங்க கிட்ட கேஸ்லைட் பண்ணப்பட்டிருக்கீங்களா? அடேங்கப்பா, இந்த பிளாக் மிரர் எபிசோட் உங்களுக்கு பிடிஎஸ்டி கொடுக்கும். சரி, கதை ஆரம்பிக்கிறோம். ஒரு பொண்ணு ஜாம் சாப்பிட்டுட்டு கட்டிடத்துல இருந்து ஒரு பொம்பளை குதிச்சு சாகுறன்னு நியூஸ் பாக்குது. அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஸ்பெயின்ல ஹாலிடே போகலாம்னு அலறாரு. அவங்க புது கண்டுபிடிப்பு மிசோ ஜாம் டேஸ்ட் பண்ண சொல்றா. டேபிள்ல பெர்னியின் கோழி ஹேட் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் கிண்டல் பண்ணிட்டு அவளை கட்டிப்பிடிக்கிறாரு. சாரி, அவரு ஜாம் அவங்க உள்ள போட ட்ரை பண்றாருன்னு அர்த்தம் இல்ல. சோமவாரம் டிஏ ஹெட் குவார்ட்டர்ஸ் மாரியா வேலைக்கு வர்றா. டேஸ்டிங் பண்ண சொல்றாங்க. புது ஹக்கில் பாக் பார்க்கிறா. யூடி அவங்க புதுமையான டியாவுக்கு அட்டகாசம்னு சொல்றாரு. காமில் வரா. மாரியா சாம்பிள் கொடுக்கறா. எனக்கு சாக்லேட் சாப்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காமில் கான்ஃபரன்ஸ் ரூம் போறா. டேஸ்டிங் செஷன் ஆரம்பிக்கிறா. மாரியா அவங்க காலிக்ஸ் டூவே மிரர்ல பாக்குறாங்க. ஒரு பிளாண்ட் பொம்பளை வரா. டேஸ்டிங்ல பங்கேற்க வந்தாங்கன்னு சொல்றா. வரிட்டி கிரீன்னு பெயர் சொல்றா. காமில் லிஸ்ட் பார்க்கிறா. அவங்க கரெக்டா இருக்கிறாங்கன்னு சொல்றா. மாரியா அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறா. ஸ்கூல்ல படிச்ச நண்பின்னு சொல்றா. அவங்க ரொம்ப அழகா மாறி இருக்காங்கன்னு ஆச்சரியப்படுறா. ஏன்னா முன்னாடி அவங்க ரொம்ப பேர் இல்லாம இருந்தாங்களாம். காமில் சாரி, புதுசா ஒரு ஹக்கில் பக். மரியாவும் அவங்க டீமும் கொடுத்திருக்கிற அற்புதமான ருசியை நீங்களும் ருசி பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மரியா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. அவங்க முகம்ல பதற்றம். ஒருத்தர் உடனே சொல்றாரு, இது ரொம்ப கெட்டது. கமீல் மரியாவை கவலையோட பாக்குறாங்க. இன்னொரு பொண்ணு சொல்றாங்க, எனக்கு சாதாரண ஹக்கில் பக் தான் பிடிக்கும். என்ன ருசின்னு கூட்டம் கேக்குது. கமீல் சொல்றாங்க, மிசோ, ஒரு உமாமி வகை. அந்த பையன் சிரிச்சு கேக்குறான், ஏன் இப்படி பண்றீங்க? அப்புறம் வரிட்டி இன்னொரு பீஸ் கேக்குறாங்க. மறுபடியும் சாப்பிட்டுட்டு சொல்றாங்க, இது படிப்படியா பிடிக்கும். முதல்ல சாதாரணமா இருக்கும், அப்புறம் சுவையா இருக்கும். இரண்டாவது பீஸ் 10 மடங்கு சுவையா இருக்குது. மறுபடியும் சாப்பிட்டு பாருங்க. எல்லாரும் சாப்பிட்டு சொல்றாங்க, சூப்பர். சாக்லேட்ல உப்பு சுவை ரொம்ப நல்லா இருக்கு. வரிட்டி தான் இந்த ருசி சோதனையை சேவ் பண்ணாங்க. ஆனா இது மரியாவை கலக்கிவிட்டது. டாய்லெட்ல வரிட்டி மரியாவை சந்திக்கிறாங்க. நான் வரிட்டின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாங்க. மரியா ஸ்கூல்ல பார்த்த நபர்னு ஞாபகம் வந்திருக்கு. நீங்களும் இந்த ருசி சோதனைக்கு வந்திருக்கீங்களான்னு கேக்குறாங்க வரிட்டி. ஆனா மரியா சொல்றாங்க, நான் R மற்றும் Dல வேலை பண்றேன். வரிட்டி சொல்றாங்க, நான் இப்பதான் ருசி சோதனையில இருந்து வந்தேன். வேலைக்கு அப்ளை பண்ண போறேன். ரிசர்ச் அசிஸ்டன்ட் வேலைன்னு சொல்றாங்க. மரியா அந்த வேலையை பத்தி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றா. வாரிட்டி தான் வெப்சைட்ல இருக்குன்னு சொல்றா. அடேங்கப்பா, ஸ்கூல்ல மரியா தான் பிரபலம், வாரிட்டி தான் புத்திசாலி. சூழ்நிலை கொஞ்சம் அவமானமா மாறிடுச்சு. மரியா போயிட்டா. கம்பெனி வெப்சைட்ல வேலை பார்த்தா. உண்மையிலேயே வேலை இருக்கு. கேப் கிட்ட போய் கேக்குறா, டீம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்களா? நீங்க ரொம்ப சூப்பரா பண்றீங்கன்னு கேப் சொல்றா. மிஸ்டர் டா, உங்க மாலோ கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. உலகம் முழுக்க ரிலீஸ் பண்ண யோசிக்கிறாங்க. வியாழக்கிழமை மிஸ்டர் டா வர்றாரு. அவர்கிட்ட நீங்களே போய் கேளுங்க. வீட்ல டீட்டின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் அவங்க பாய்ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா, வாரிட்டி பல வருஷமா பார்க்கல, இப்ப சட்னு டேஸ்டிங்ல வந்துட்டா. அவங்க ஆபீஸ்ல வேலை கேக்குறா. மரியாக்கு பிடிக்கல. ஸ்கூல்ல வாரிட்டி ஒரு வித்தியாசமான வாரிட்டி தானே, புத்திசாலி தான். ஆனா என்னமோ ஒரு விஷயம் சரியில்லை. ஸ்கூல்ல ஒரு ரூமர், வாரிட்டி மிஸ்டர் கென்ட்ரிக் கிட்ட கம்ப்யூட்டர் ரூம்ல ஒரு பிரிண்ட் கொடுத்தாங்கன்னு. அதனாலதான் அவங்களுக்கு மில்க்மேட்னு பெயர் வந்தது. நீடாலி கேன் அவங்களோட ஒருத்தி. அடேங்கப்பா, பெரிய பயங்கரவாதிகள் செவ்வாய்க்கிழமை வந்தாச்சு. வரிட்டி கேப் இருக்கிறாரே, அவர்கிட்ட இன்டர்வியூ. கேப் அவங்க பின்னாடி இருக்கிற வெற்றி பட்டியலை பார்த்து அதிர்ந்து போயிட்டாரு. ஒரு தூரத்துல இருந்து மரியா சும்மா கவலையோட பாத்துட்டு இருக்கா. கேப் அலுவலகத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் வரிட்டிய பரிச்சயப்படுத்திட்டு நிக் கிட்ட ஒரு டெஸ்க் கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்றாரு. அடேங்கப்பா, சட்டன்னா உயர்வு. மரியா கேப் கிட்ட போய், வரிட்டி இவ்வளவு வேகமா உயர்ந்ததுக்கு காரணம் என்னன்னு கேக்குறா. கேப் சொல்றாரு, வரிட்டிக்கு அதிக தகுதி இருக்குன்னு. மரியா உறுதியா சொல்றாங்க, அவங்க ரெஸ்யூமே சரியா இருக்கான்னு சரிபார்க்கணும்னு. கேப் சிரிச்சிட்டாரு. ஆனால் மரியா சொல்றாங்க, அவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம்னு. கேப் கேட்கிறாரு, 2 பேருக்கும் சண்டை இருந்ததா? மரியா சொல்றாங்க, வரிட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்கன்னு. கேப் வரிட்டிய பாதுகாக்கிறாரு. சரின்னு மரியா விட்டுட்டாங்க. அவங்க கிரெடென்சியல்ஸை சரிபார்க்க சொல்றாங்க. கேப் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. யாராவது பாவ் பட்ரோல் கூப்பிடுங்க, ஏதோ சரியில்லை. மரியா வீட்டுக்கு போனதும் கேப் வரிட்டிய வேலைக்கு எடுத்ததுக்கு கடுப்பா சொல்றாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட் விளையாட்டை நிறுத்திட்டு வரிட்டியோட உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. மரியா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் அவர் அதிகமா கேட்கிறாரு. மரியா கடுப்பாகி அவர் மேல கத்திட்டாங்க. பீர் குடிச்சிட்டு வெறிச்சோடிய முகத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. புதன்கிழமை வந்தாச்சு. மரியா அலுவலகம் போக வேலைக்கு போறாங்க. லிஃப்ட்ல ஏறாங்க.
அப்பவே கேப் லிஃப்ட் கதவை அடைக்காம நிறுத்திட்டாரு. வரிட்டிங்க கிரெடிட்ஸ் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, வரிட்டி இன்னைக்கு உங்களையும் யூடியையும் ஃபாலோ பண்றாங்கன்னு. மரியா எதிர்ப்பு காட்டினாங்க. ஆனா சொல்லிட்டு வச்சாங்க. ஆபீஸ்ல போனா வரிட்டி ஏற்கனவே இருக்காங்க. ஸ்வீட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. டீம் எல்லாம் அந்த வெள்ளைக்கார பொண்ணோட அழகுக்கு மயங்கி போய் இருக்காங்க. மரியா சீட்ல சோர்ந்து உட்கார்ந்துட்டாங்க. ரொம்ப டென்ஷன்ல. கொஞ்ச நேரத்துல மரியா வரிட்டிக்கு ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்றாங்க. வரிட்டி நோட்ஸ் எடுக்கிறாங்க. மிஸ்டர் டா சில அனிமல் ஜெலட்டின் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அதனால சீவிட் கரேஜின் யூஸ் பண்றோம்னு சொல்றாங்க. அதுக்கிடையில நிக்கோடும் லூயிசாவும் ஆல்மண்ட் மில்க் பத்தி சண்டை போடுறாங்க. மரியா கரேஜின் ஸ்பெல்லிங் சொல்ல முடியாம கஷ்டப்படுறாங்க. சரி, மெயில் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு மெயில் டிராஃப்ட் பண்றாங்க. ஸ்பெல்லிங் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஃபாஸ்ட் ஃபுட் பத்தி பேசுற சத்தம் கேக்குது. நிக்கோ ஃபார்னிஸ்னு சொல்றாரு. அது பார்னிஸ்னு மரியா சரியா சொல்றாங்க. ரெண்டு பேரும் வாக்குவாதம் பண்றாங்க. மரியா கூகுள்ல சர்ச் பண்ணி பாக்குறாங்க. அதிர்ச்சியா பார்னிஸ்னு தான் இருக்குன்னு தெரிய வருது. நிக்கோ சிரிக்கிறாரு. அவளுக்கு அந்த இரவுல எதுவும் பதில் சொல்ல மனசு இல்ல. மரியா அவள் காதலன் பழைய வேலை தொப்பியை பார்க்கிறா. அவன் கிட்ட சொல்றா, பாருடா இத. அவன் சொல்றான், எப்பவும் இப்படித்தானே எழுதியிருக்கு. யாருக்கு தெரியும்னா எனக்குத்தான் தெரியும். இது மாண்டேலா எஃபெக்ட் இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தப்பு ஞாபகம் வச்சிருவாங்க. அவள் வேலையில அவமானப்பட்டதால கடுப்பா இருக்கு. அவள் காதலன் வரிட்டியை காரணமா சொல்றா. அவன் கேக்குறான், வரிட்டிக்கு என்ன சம்பந்தம்? மரியா சொல்றா, எனக்கு வேலையில இருக்கிறவங்க வரிட்டிய பிடிச்சிருக்குன்னு எனக்கு கடுப்பு. அவன் பிரபலமா ஆயிட்டான். அவன் சொல்றான், எல்லாரும் உன்னை பாராட்டி பாராட்டி சொல்றாங்கன்னா உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதுதான் உண்மை. இது மரியாவை இன்னும் கடுப்பாக்குது. அவள் அவனை நோக்கி அர்ச்சனை பண்றா. குடும்ப ரூமுக்கு போய் விழுந்துடுறா. பிறகு மரியா சோஷியல் மீடியால பழைய புகைப்படங்கள் பார்க்கிறா. தோழிகளோட ஒரு குழுப்படத்துல வரிட்டி பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிறத பாக்குறா. நட்டாலிய கிட்ட சட்டென்று மெசேஜ் அனுப்புறா. சந்திக்கலாம்னு சொல்றா. நட்டாலி அவள் மெசேஜுக்கு பதில் சொல்லல. மரியா போனை வைச்சுடுறா. வியாழக்கிழமை வருது. மிஸ்டர் டா வேலை சைட்ல வர்றாரு. கேப் நிக்கையும் யூடியையும் அறிமுகப்படுத்துறான். அப்புறம் மரியாவை பாராட்டுறான். அவங்க அற்புதமான கலவைகள். டா சார் அவங்க வேலைய பாராட்டிட்டு சாம்பிள் டெஸ்ட் பண்றாரு. புது டீலூன் ட்ரை பண்ணும்போது டெக்ஸ்சர் ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாரு. கெரகினான்ல இது பண்ணியிருக்கும்னு மரியா விளக்குறாங்க. ஆனா யூடி ஒரு விந்தை பார்வைய பாக்குறாங்க, சொல்ல போறாங்க. ஆனா நிறுத்திக்கிறாங்க. டா சார் போயிட்டாரு. கேப் யூட்டிய கேக்குறாரு, என்னாச்சுன்னு. யூடி சொல்றாங்க, மாலோல பீஃப் ஜெலட்டின் இருக்குன்னு. கேப் அதிர்ச்சி ஆகுறாரு. டா சார் இந்து பசுமாட்டை சாப்பிட மாட்டாரு. அவங்க ரெண்டு பேரையும் பாராட்டுறாங்க. மரியா கெரகினான்னு சொன்னேன்னு வற்புறுத்துறாங்க. ஆனா யூடி கேப் ஆபீஸ்ல இருக்கிற வெரைட்டி லிஸ்ட்ல இல்லன்னு சொல்றாங்க. வெரைட்டியையும் மரியாவையும் கூப்பிடுறாங்க. கெரகினான் பத்தி எனக்கு தெரியாதுன்னு வெரைட்டி மறுக்கிறாங்க. மரியா கவனம் சிதறி இருக்கணும்னு சொல்றாங்க. மரியா நான் பார்க் ஜெலட்டின்னு மட்டும்தான் சொன்னேன்னு வற்புறுத்துறாங்க. அந்த வெள்ளைக்கார பொண்ணு அவங்களை கத்தாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த மைக்ரோ அக்ரஷன் மரியாவை கன்ஃபியூஸ் பண்றது. அவங்க கத்தலன்னு கேப் சொல்றாரு. டென்ஷன் ஏறுது. இமெயில பாக்குறாங்க, நான் பார்க் ஜெலட்டின்னு இருக்கு. மரியா அதிர்ச்சி ஆகுறாங்க. மன்னிப்பு கேளுன்னு கேப் சொல்றாரு. மரியா, அடேங்கப்பா, கேப் ஆபீஸ்ல லட்டுன்னு புகுந்தாச்சு. என்ன எழுதினேன்னு எனக்கு தெரியும்னு ஆரம்பிச்சாச்சு. கேப், சாரி கேப், கொஞ்சம் கால்ம் டவுன் பண்ணுங்க, லீவ் எடுங்க. வரிட்டி பின்னாடியே ஒருத்தி மாதிரி சுத்தாதீங்க. வெறுப்பு வர ஆரம்பிக்குது. சோர்ந்து போய் டெஸ்க்ல உட்கார்ந்தாச்சு. அந்த நாள் இரவு டின்னர்ல சகோதரிக்கு கடுப்பேறுது. அது தப்புன்னு காதலன் சொல்றான். அப்புறம் நடாலி கிட்ட மெயில் வருது. ஆனால் அவங்க கணவன் டேன் அனுப்பியிருக்கான். நடாலி சில நாட்களுக்கு முன்னாடி இறந்துட்டாங்கன்னு ஷாக். உடனே ஃபோன் பண்றா. எப்படி இறந்தாங்கன்னு கேக்குறா. தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றான். கடைசி நாள்கள்ல யாரும் ஏமாத்த மாட்டாங்கன்னு நம்பிக்கை இல்லாம இருந்தாங்கன்னு சொல்றான். வரிட்டி பத்தி கேட்டா டான் அசிங்கமா பதில் சொல்றான். மறுபடியும் கான்டாக்ட் பண்ணாதீங்கன்னு எச்சரிக்கை பண்றான். காதலன் சண்டை போட்டு படுக்கையறை கதவை வாங்கி அடிச்சான். வெள்ளிக்கிழமை காலை ஆபீஸ்ல புகுந்தாச்சு. வரிட்டி சந்திச்சாச்சு. காலை 8 மணிக்கு மீட்டிங் ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்றா. நேத்து கேப் மெயில் அனுப்பினாங்கன்னு சொல்றா. மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்றா. ஜங்க் ஃபோல்டர்ல இருக்கலாம்னு வரிட்டி சொல்றா. எனக்கு உன்னை பத்தி ப்ராப்ளம் இருக்கான்னு கேக்குறா. இல்லன்னு சொல்றா. கடந்த காலத்தை பத்தி வரிட்டி சொல்றா. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அழுது கிழிஞ்சாங்க. ஹாய், ஹைஸ்கூல்ல நடந்த சண்டை இன்னும் முடியலையா? அடப்பாவி. மாரியா மன்னிப்பு கேட்டா வாரிட்டி சீரியஸா பார்த்துட்டு லூயிஸோட பாதாம் பால் எடுத்து குடிச்சிட்டு தரையில போட்டுருவாளே. அடேங்கப்பா. மாரியா அதிர்ச்சியில கிடந்தா. நான் அந்த நிகோல் கிட்மேன் பொண்ணுக்கு ஒரு அறைகுறேன். அப்புறம் டீம் வந்தாச்சு.
கேப் சந்திப்புக்கு மாரியா ஏன் வரலன்னு கேட்டா மெயில் ஸ்பேமுக்கு போச்சுன்னு சொன்னா. லூயிசா தன் பாதாம் பாலை தரையில பார்த்து கொந்தளிச்சா. எல்லாரும் மாரியாவை பார்த்தா வாரிட்டியேன்னு அவ சொல்லிட்டா. வாரிட்டி பாதிக்கப்பட்டவ மாதிரி நடிச்சு மாரியாதான் பால் குடிச்சான்னு சொன்னா. மாரியா சிரிச்சு எனக்கு நட் அலர்ஜி இருக்குன்னு நான் குடிக்கவே மாட்டேன்னு சொன்னா. கேப் கேமரா ஃபுடேஜ் பார்க்கலான்னு சொன்னாரு. அடடா, வாரிட்டி தன் பெண்டன்ட்ல என்னமோ பேசுறா. மாரியா தான் குடிச்சான்னு சொல்றா. அப்படியே மாரியா பாலை வாரிட்டிய கிட்ட எடுத்து குடிக்கிற வீடியோ வருது. அடேங்கப்பா, மாரியா அலறிட்டா எனக்கு அலர்ஜி இருக்குன்னு. இது சாத்தியமில்லைன்னு சொல்லிட்டா. வாரிட்டி ஒரு சின்ன சத்தம் பேசுறா. நட்டுக்கு ஒவ்வாமைன்னா ஒண்ணுமில்ல. அப்படியே மனநிலை மாறிடுச்சு. அறையில இருக்கிற யாருக்கும் நட்டுக்கு ஒவ்வாமைன்னா என்னன்னே தெரியல. மாரியா பயங்கரமா கூகுள்ல தேடுறா. ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. அதிர்ச்சியில வரிட்டியை பார்த்து எப்படி இப்படி பண்றேன்னு கேக்குறா. தாலிய பார்க்கறா. அதுல இருந்துதான் சக்தி வர்றதுன்னு புரியுது. நெருங்கி போறா. கேப் பிடிச்சு நிறுத்துறாரு. மாரியா ஆழ்ந்த மூச்சு விடுறா. வரிட்டி கண் சிமிட்றா. மாரியா கோபத்தோட மீண்டும் தாக்குறா. கேப் மாரியாவை வேலையிலிருந்து நீக்கிறாரு. மனநிலை சரியில்லைன்னு சொல்லி வேலையிலிருந்து நீக்கிறாங்க. வரிட்டிய பார்த்துட்டு நிற்கிறா. வரிட்டி வெள்ளைக்கார பொண்ணுங்க கண்ணீர் விடுறா. தொலைவில இருந்து கிண்டல் பண்றா. கேப் ஓய்வெடுக்க சொல்றாரு. ஆனா அவ கார் பார்க்கிங்ல அவருக்கு திட்டுறா. வரிட்டி காரில் ஏறுறதுக்காக மாரியா காத்திருக்கிறா. வீட்டுக்கு பின் தொடர்ந்து போறா. கேட்டுக்கு வெளியில நிறுத்தி உள்ளே நுழைஞ்சு ஜன்னலை உடைக்கிறா. சத்தம் கேட்காம இசை அதிகமா இருக்கு. உள்ளே போய் பாருங்கன்னா ராட்சத கம்ப்யூட்டர் ப்ராசஸர்கள் வரிசையா இருக்கு. வரிட்டி பாத்ரூம் போக போறா. அவங்க படுக்கை அறைக்கு போய் தேடுறா. வரிட்டி படங்கள், பல ரியாலிட்டில அவங்க சாதனைகள். ஷெல்ஃப்ல தாலி இருக்கு. குளியலறையிலிருந்து வெளியே வர்றாங்க. மரியா படுக்கையில மறைஞ்சிடுறா. சத்தமா இசையை ஆஃப் பண்ணி படுக்கையில உட்கார்ந்தா. மரியா அந்த பேண்டன்ட் அழுத்துறா. பிப்னு சத்தம். அவன் நடுங்கி போறா. வாரிட்டி கவனிச்சு ரோ போட்டுக்கிட்டு வெளியே வர சொல்றா. போலீஸுக்கு ஃபோன் பண்றேன்னு மிரட்டரா. மரியா வெளியே வந்து பேண்டன்ட் அவள் கிட்ட இருக்குன்னு சொல்றா. அது ஃபிங்கர் பிரிண்டியால மட்டும்தான் வேலை செய்யும்னு வாரிட்டி சொல்றா. அது ரியாலிட்டி மாத்தும்னு மரியா சொல்றா. ஆனா அது கீழே குவாண்டம் கம்ப்யூட்டர் கூட கனெக்ட் பண்ற ரிமோட் மாதிரிதான் வாரிட்டி சொல்லி ஒரு பெரிய பேக்ஸ் முழுசும் அந்த பேண்டன்ட்ஸ் காமிக்கிறா. அது இன்னொரு பார்லல் ரியாலிட்டி செலக்ட் பண்ணி அவ சொல்றது எல்லாம் உண்மையா மாத்தும்னு விளக்குறா. சட்டைய ரெட் கலரா மாத்தி சீன மொழியில பேச வச்சு ஆபீஸ்க்கு மாத்திட்டு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து டெமோ காமிக்கிறா. ஏன் இப்படி பண்றேன்னு மரியா கேக்குறா. நேட் சொன்னான், கென்ட்ரிக் சார் மேல ரூமர் பரப்பினது நீதான்னு. உனக்கு பதிலடி கொடுக்கறேன்னு வாரிட்டி சொல்றா. மரியா சொல்றாங்க. ரெண்டும் இருவரும் கஷ்டப்படறாங்க. அந்த பவர்ல என்ன வேணா பண்ணலாம்னு மரியா சொல்றா. எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாச்சு. எவ்வளவு அச்சீவ் பண்ணினாலும் டிராமாஸ் இருக்குன்னு வாரிட்டி சொல்றா.